ஹாய் மக்களே, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய எல்லைங்க, இந்திய பாகிஸ்தான் எல்லைங்க, வாகா பார்டர். இது நாங்களே சர்ப்ரைஸாக தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போகணுன்னு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எங்கள் பிரதருக்கு வந்து தெரிஞ்சவங்கள வச்சு எப்படி அங்கே போயிட்டு ஸ்பெஷல் டிக்கெட்டில் போயிட்டு உட்காந்து பார்த்தோம். ஐயோ, ஏன் கேட்குறீங்க, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. நம்ம இந்தியர்களுடைய எனர்ஜி அப்படி. அதே இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்னாலும் எல்லாருக்குமே தெரியுமில்ல. அதை வந்து அங்கே நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அந்த அளவுக்கு எனர்ஜி. அவங்கள பார்த்து அவங்க ஒரு பக்கம் ஒன்று பண்ணுறாங்க, இவங்க ஒரு பக்கம் ஒன்று பண்ணுறாங்க. இந்திய எல்லையில் லேசாக கால் வச்சாவே சுற்றுவானுங்க. அந்த மாதிரி எங்களுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷம். நாங்கள்லாம் இதெல்லாம் போய் பார்ப்போமா அப்படின்றது இருந்தோம். இது வந்து எங்களுக்கு எதிர்பாராத ஒரு இது. இங்கெல்லாம் போயிட்டு வருவோம் செய்வோம் அப்படின்ட்டு. பஞ்சாபுக்கு போனதுனால அமிர்தசரஸ் கோயிலில் இருந்துட்டு 28 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே எல்லோரும் கிளம்பி போயிட்டோம். சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாமே மனசுக்கு ரொம்ப தெரியும். அப்படியே நம்ம வந்து நம்ம இந்தியன்டா அப்படியே மாறு தட்டி சொல்லலாம் பாருங்க. இந்தியன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்ட்டு அந்த உணர்வுபூர்வமான பாட்டெல்லாம் போடுவாங்கல்லங்க. அந்தளவுக்கு சவுண்டு எஃபெக்ட் பயங்கரமாக இருந்துச்சுங்க. நான் இது வந்து நம்ம பேசுகிறது வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்றனால நானாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அங்கே வந்துட்டு அவ்வளவு சவுண்டு, வா கெத்து. இந்தியன் அப்படின்னா இதாண்டா அப்படின்ற மாதிரி ஒரே கெத்து. அது ஒவ்வொன்றும் நடக்கும்போது செய்யும்போது அந்த கார்னரில் இது பண்ணுறாருலங்க, அந்த அண்ணா தான் பயங்கர எஃபெக்டிவ், பயங்கர ஃபோர்ஸு. இந்தியா சிந்தாபாத், ஐயோ சவுண்டு அப்பப்பப்பப்பா காது அப்படியே கிளியுதுங்க. அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக இந்தியாவில் வந்து இந்தியனாக இருந்து அது இந்த போஸ்டிங்கில் போய் இந்த வேலை பண்ணுறவங்க ஒரு நாளும் செத்து பிழைக்கிற இடத்துல இருக்கிறாங்க. நம்மளை பாதுகாக்கிறாங்க. அங்கே இருந்து நம்ம அவங்க அங்கே எல்லையில் பாதுகாப்பு பண்ணி இருக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே நிம்மதியாக வாழ்கிறோம். அதுக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் ஆஃபுங்க, சல்யூட்டுங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு. இது நான் இப்போ வீடியோ பண்ணதுக்கு பிறகு இதை மக்களுக்கு போடணும் அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் போய் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எனக்கு நம்ம வீடியோவில் என்னோடய வீடியோவில் நான் போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்மளும் ஒரு இந்திய